தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. 39 வருடங்கள் ஒரே இடத்துல இருந்திருக்காரு பாலயோகி சுவாமி. தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாத 1946 உட்கார்றாரு. அதுக்கப்புறம் 85 வருடம் 39 வருஷம் தவத்தில் இருக்கார். சீனிவாச ராமானுஜம் ஏதோ ஒரு சின்ன புக்கு தான் படித்தார். ஆனால் உலகத்தில் பெரிய இந்த கணித மேதைகளில் அதில் அவரும் பார்க்கப்படுகின்றார். சாப்பிட கொடுத்த உடனே இவர் தலையில் அவர் கையை வைக்கிறார். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவர் எங்கேயோ எந்த நிலைக்கு போய்டுறார். தலாமூடி கிட்டத்தட்ட ஒரு 12 அடி நீளம் இருக்கும். நகங்கள்லாம் அப்படியே வளைஞ்சு கிடக்கும் இவ்வளோ நீளத்துக்கு. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வானிலை அறிக்கை ரமணன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தொடர்ந்து பல சித்தர்களை பத்தியும் யோகிகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் சார்? இன்னைக்கு மும்முடிவரம் பாலயோகி. அவரை பற்றி பேசணும்னா அவர் எனக்கு டைரக்டாக தெரியாது. ஒருவர் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார், ஒரு யோகி. ஸோ முதல்ல அந்த யோகியை பற்றி 2 வரிகள் சொல்லி அதன் பிறகு அப்புறம் பாலயோகியை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக சார். எந்த யோகி, யார் மூலயமா பாலயோகியை தெரியும்? அதாவது ஒரு தவ வள்ளல் ஒருத்தர் இருந்தார், பரஞ்சோதி மகான்னு. திருவத்தியூரில் தான் அவர் சமாதி இருக்குது. அவர் பர்மாவில் தான் இந்த குண்டலினி யோகத்தை பயின்றவர். ஒரு மூலம் கற்று அடுத்தது பல பேருக்கு, நிறையா பேர், எண்ணிலடங்காத மக்களுக்கு அந்த தவத்தை சொல்லி கொடுத்துருக்கார், எவ்வாறு தவம் செய்வதுன்னு. அதில் பல சிஷ்யர்கள் அவர்களுக்கு உண்டு. ஒரு சிஷ்யன் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேதாத்ரி மகரிஷன், அவருடைய குரு. இன்னொரு என்னுடைய குரு குருஜி சிகேஎஸ். நான் கல்லூரி நாட்கள்லேயே அவர்கிட்ட போயின்னு இருந்தேன், கல்லூரி படிக்க காலகட்டங்களில். ஸோ அவர்கிட்ட தவத்தை அந்த இதை கற்றுண்டு போகும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த வகுப்புகள் நடத்துவார் இந்த ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறதுக்கு. அவ்வாறு இந்த வகுப்புகள் நடக்கும்போது பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பார். அந்த ஃபோட்டோ நம்ம பாலயோகி சுவாமிகளுடைய படம். ஸோ அதன் மூலமாக தான் அந்த பாலயோக சுவாமிகளை பற்றி எனக்கு தெரிஞ்சுது. அடுத்தது 39 வருடங்கள் ஒரே இடத்துல இருந்திருக்கார் பாலயோகி சுவாமிகள். தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாத. அதெல்லாம் பெரிய விஷயம். அதுதான். ஸோ அதெல்லாம் தான் எப்படி இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு அவர் எனக்கு பதிலெலாம் சொல்லியிருக்கார். அதுதான். அவர் மும்முடி வரங்கிறது ஆந்திராவில் இருக்குது. நம்ம பயணம் பண்ணோம். நான் பயணம் பண்ணது முதல்ல பயணம் பண்ணது விஜயவாடா வரலும் வேனில் தான் போனேன். போய்ட்டு அங்கே தங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 193 கிலோமீட்டர் இருக்கும் அந்த மும்முடி வரும். ஸோ அதற்கு பிறகு பயணித்து போனேன். முதல்ல போனது அவர் இருக்கும்போதே, இந்த உடலுடன் இருக்கும்போதே போயிருக்கேன். ஸோ அதனால் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஜீவசமாதிக்கு முன்னாடி. ஆமாம். அப்போ கிட்டத்தட்ட அதாவது 193 கிலோமீட்டர் போனோம். அப்படி பயணித்து அங்கே போயிருக்கோம். நான் வேல்நாட்டுக்காரர்களுடன் போனதுனால கொஞ்சம் எளிதில் பக்கத்தில் பார்க்க முடிஞ்சுது. நான் பயணம் செய்த போது பல நாட்டுக்காரங்க ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. சில பேர் அமெரிக்கர், சில பேர் ஆஸ்திரேலியா, ஐரோப்பியக்காரங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தாங்க. ஸோ அவர்களுடன் பயணித்த காரணத்தினாலே பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் சொல்லணும்னா உண்மையில். அதன் பிறகு அவர் அந்த உடலை விட்டு ஆத்மா போயாச்சு. அந்த பூத உடல் அங்கே சமாதி ஆகிவிட்டது. அதன் பிறகு ஒரு 2-3 முறை சென்று இருக்கின்றேன். அந்த இடத்துக்கு போகணுன்னா மக்கள் எப்படி பயணிக்கிறதுன்னு தோணும். நிறையா இதெல்லாம் கூட கேட்பாங்க, எப்படி பயணிக்கிறதுன்னு. ட்ரெயினில் இந்த காக்கிநாடா போகிற ட்ரெயின், சர்க்கார் எக்ஸ்பிரஸ், அந்த மாதிரி அந்த இதில் ரயில் பயணம் செய்து அவர்களுக்கு எந்த ஸ்டேஷன்கிட்ட இறங்கினா கரெக்டோ அது மாதிரி இறங்கிக்கலாம். காக்கிநாடாலேருந்து பார்த்தா இது ஒரு
55 கிலோமீட்டர் இருக்கும். ஓ. ஸோ அதனால் அந்த ஆந்திராவில் இந்த ட்ரெயினில் போய் இறங்கிக்கலாம். இது நேஷ்னல் ஹைவே 216 தான் இருக்குது. அந்த மும்படி வரும் அமலாபுரங்கிற இடத்துக்கிட்ட. நான் சமீபத்தில் 2-3 முறை சென்றபோது ஏனாமில் ஒரு நண்பர் வீட்டில் இருந்துட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த இடத்துக்கு பயணித்தேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது பயணம் பண்ணுறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணி பயணம் பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பான இருக்கும் அந்த இடங்கள், அது சந்தேகமே கிடையாது. அதாவது இவர் வந்து என்னன்னாக்கா அக்டோபர் 23, 1930 பிறந்தார். ஒரு சாதாரண குடும்பம் தான். ஆடு மேய்ச்சின்னு இருந்தார், அவ்வளோதான். அதான் பண்ணிட்டு இருந்தார் நிலத்தில். பெரிய குடும்பம். அவர் தந்தை கங்கையா, இவருடைய அம்மா வந்து ராமம்மா, அவருக்கு 2 மனைவிகள், நிறைய குழந்தைகள். ஸோ இவருக்கு அந்த தவ வாழ்க்கை கிடச்சிது. நான் 5 விரலும் ஒன்றா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இவருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இவர் வந்து அந்த வைத்து கொண்டிருக்கும்போது ஒரு யோகி வருகிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு உணவுக்காக நிற்கிறார். உடனே தனக்குள்ள உணவை எடுத்து அவர் கொடுத்துட்றார் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட கொடுத்த உடனே இவர் தலையில் அவர் கையை வைக்கிறார். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவர் எங்கேயோ எந்த நிலைக்கு போய்டுறார். இப்போ உடனே என்ன தோணுன்னா, ஒரு வாட்டி இப்படி தொட்டாலே டக்குன்னு எங்கேயோ போயிடுவாங்களான்னு. அந்த மாதிரி கிடையாது. இது தொட்டாக்குறை அப்படின்னு சொல்லணும். அதாவது தொட்டு நிறைக்க தான் வந்திருக்கார். ஏன்னா இதுக்கு முந்தின ஜென்மங்கள்லாம் கண்டிப்பாக உயர்ந்த நிலையில் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்வார், ஒருமைகளுக்கு தான் கற்ற கல்வி பின் எழுமையும் ஏமா புடைத்துன்னு சொல்லுவார். ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டான், கவிதை எழுதுவான். கண்ணதாசன் எடுத்துங்க, சிறுவல்பட்டில் பிறந்த அவர் வந்து கல்லூரிக்கெல்லாம் கூட போகலை, படிப்பும் பூரணமாக முடிக்கலை. இருந்தாலும் எழுதும் ஆற்றல் அது முந்தைய ஜென்மத்தில் வந்திருக்கும். நம்ம இளையராஜா எடுத்துங்க, அவர் மியூசிக் நாலேஜ் பாருங்கள், அந்த இசை அனுபவம், அந்த ஞானம், அதெல்லாம் அப்படியே தொடர்தான். அது சீனிவாச ராமானுஜம் ஏதோ ஒரு சின்ன புக்கு தான் படித்தார். ஆனால் உலகத்தில் பெரிய இந்த கணித மேதைகளில் அதில் அவரும் பார்க்கப்படுகின்றார். இதெல்லாம் அது ஒரு விட்டா குறை தொட்டு நிறைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அவருக்கு இருந்திருக்கு அந்த நிலை. அவர் தலையில் அப்படி வச்சுட்டு போனதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு ஆனந்தம், புலகாங்கிதம், அப்படியே அந்த தவத்தில் உட்கார்றதுல. ஸோ தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். வீட்டுக்குள்ளே தவம் பண்ணும்போது அவருக்கு இடைஞ்சல் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன பையன் எப்படி தவத்தில் உட்காந்துருக்கானே மணிக்கணக்கா, சாப்பாடு தண்ணி வேண்டாத அப்படின்னு. அதாவது அவர் வந்து 1946 உட்கார்றார். அதுக்கப்புறம் 85 வருஷம் 39 வருஷம் தவத்தில் இருக்கார். அந்த அப்போது தொடங்கிய தவம். அப்போ 16 வயசில் தொடங்கிட்டு தவம். சாப்பாடு தண்ணி இல்லாத ஒரு பையன் இப்படி உட்காந்துருக்காரு வீட்டுக்குள்ளேன்ட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்க்க வராங்க. இவரை பார்க்க வந்து இது வந்து அவருக்கு ஒரு இடையூறாக இருக்குது வந்து பார்க்குறது. அப்புறம் எல்லாம் தோடுவாங்க, நான் வணங்குவாங்க, எல்லாம் ஒரு இடையூறாக இருக்குது. எனக்கு தனியாக ஒரு இடம் வேணும் இங்கே பக்கத்தில், எனக்கு வந்து தவத்துக்கு இடையூறு இருக்கக்கூடாதுங்கிறார். அப்புறம் ஊரில் இருக்கிறவங்களாம் மக்கள்லாம் கூடி பேசுகிறாங்க. பேசி ஒரு முடிவு பண்ணி அந்த இடத்துல வந்து இவருக்குன்னு ஒரு குடியில் அமைச்சு லாக் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறாங்க, கூட்டுற மாதிரி. அவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள்லாம் உன்னை எப்படி பார்க்குறதுன்னு. வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்கலான்னாங்கிறார். ஸோ அதனால் சிவராத்திரி அன்று இவரை பார்க்கலாம்ங்கிற ஏற்பாடாக இருக்குது. அப்போ ஒரு கமிட்டியெல்லாம் போட்டு, அப்போ அந்த மாவட்ட கலெக்டராக இருந்தவரே தான் அதுக்கு அந்த குழுக்கு தலைவர். அந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்களாம் தலைவரை வச்சு ஒரு குழு ஏற்பாடை வருஷத்துக்கு ஒரு முறை பார்ப்பாங்க. அதை முதல் நாள் இரவே சிவராத்திரி அந்த இரவே வந்து இவரோட பேசுவாங்க திறந்து. பேசி இந்த மாதிரி ஏற்பாடெலாம் இருக்குது, இவ்வளோ மக்கள் வராங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அது கேட்டுப்பார். ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் தரிசனம் கொடுப்பார். ஸோ அதனால் இவருடைய தவம் இடையூறு இல்லாத வந்துட்டு இருந்தது. ஆனால் சாப்பாடு தண்ணி கிடையாது, ரூமை பூட்டி வச்சுருவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், சாப்பாடு தண்ணி இல்லாத 39 உடம்பு வளர்ந்துட்டுருக்கு. தலைமுடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 அடி நீளம் இருக்கும். நகங்கள்லாம் அப்படியே வளைஞ்சு கிடக்கும் இவ்வளோ நீளத்துக்கு. நீங்கள் கையெல்லாம் புழங்கிட்டு இருந்தால் டக்குனு இந்த நகம்லாம் கூட உடஞ்சி போடும் இல்லையா? இது ஒன்றுமே அப்படியே உட்காந்துட்டு இருந்தாலும் அப்படியே நீளமாக வந்து வளைஞ்சி போயிருக்கும். எல்லா கையில்
10 விரல்லே அந்த மாதிரி நகம். ம். அப்போ தான் நான் கேட்டேன், என்னுடைய குரு சிகேஎஸ் அவர் தான் கேட்டேன், எப்படி ஐயா இவர் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாத இப்படி உட்காந்துருக்காருன்னு. அவர் சொன்னார், குண்டலினி யோகம் இருக்கு இல்லையா, ம். குண்டலினி யோகம் மூலாதாரத்துலேருந்து அப்படியே வந்து ஆனால் அந்த சகஸ்தாரத்துக்கு போகும் அந்த இது தவம் பண்ணும்போது அந்த சக்தி. அப்படியே மேலே போனதுக்கப்புறம் அமுத தாரைன்னு பொழியும் அங்கேருந்து, தேன் போன்ற சுவையுடைய அமுத தாரை. ம். அந்த அமுத தாரை வருவதன் காரணத்தினால்தான் உடம்புக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கும். அதான் இயற்கையாக வந்து உடம்பு வளர்ந்துட்டு இருந்தது. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பல ஆயிரம் வருடக்கணக்காக ஒருத்தர் தவம் பண்ணார் அந்த காலத்தில், முனிவர்கள்லாம் இமயமலையில் தவம் பண்ணாங்க, எங்கே தவம் பண்ணாங்கலாம் கேட்டிருப்போம். ஆனால் எப்படி தவம் பண்ணியிருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்கங்கிற கேள்வி எழுந்திருக்கும். ம். இவரை பார்த்தால்தான் அந்த விடை கிடைச்சது. ஸோ அந்த உயர்ந்த நிலைக்கு சென்று இருக்கிறாருன்னு. அதுவும் எங்கள் குருஜி அவரும் அந்த உயர்ந்த நிலையில் இருந்தவர். ஸோ அதனால் அவருக்கு வந்து இவரை பற்றி தெரியும். ஸோ அதனால் சொன்னார், அந்த நிலையில் அவர் இருந்தார், அதனால தான் அவர் உடம்பு மாட்டுக்கு வளர்ந்துட்டு இருந்தது. அதனால் 12 அடி நீளம் பார்த்துங்க தலைமயிறு. ம். அதுதான். உங்களோட குருஜி சொல்லும்போது அவரை பத்தின எண்ணங்கள் உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும். ஆமாம். ஆனா நீங்க நேர்ல போய் பார்க்கும்போது ஆ. அவர்களுடைய ம். உருவ தோற்றமா இருக்கட்டும், ஜீவ சமாதியா ஆமாம் இருக்கட்டும், ஆமாம். அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்து? அது சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, முதல்ல பயணப்பட்ட போது அவரை பார்த்தேன் இல்லையா, ஆ. கூட்டம் வந்து 4 கிலோமீட்டர் நீளத்துக்கு. வீட்ல இருந்து அவர் தங்கின இடத்துல தங்கி இருந்த இடத்துல இருந்து. ஆச்சா. அடுத்தது அவர் எப்படி அதாவது அவருக்குன்னு ஒரு கோவில் கீழே இருக்கிறதுக்கு அறை இருந்தது. ம். அந்த அறைக்கு மேலே இன்னொரு சிறிய அறை. ம். அதை வந்து அன்றைக்கு ஒரு நாள் தான் திறப்பாங்க, வருஷத்துல ஒரு நாள். வருஷத்துக்கு ஒரு நாள். ஒரு மாடி படி மாதிரி வச்சுருப்பாங்க. அவர் அந்த இடத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருப்பார். அதனால் அவர் கிட்ட பார்த்துட்டு கீழே இறங்கி வரணும், அதுதான் முறை. ஸோ அந்த மாதிரி அமைப்பு. பேசுவாரா சார் வரவங்க கிட்ட? பேசவே மாட்டேன், அப்படியே மௌனம் தான். இந்த முதல் நாள் இரவு பார்க்குறாங்க பாருங்கள், அவங்கள்ட்ட மாத்திரம் ஏற்பாடெலாம் கேட்கும்போது 1-2 கேள்வி கேட்பார், மற்றபடி பேச்சே இருக்காது, அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் மோதும் கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த கூட்டம் இருக்கும் அவரை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஊர்க்காரர். அந்த கூட்டத்தில் போயிட்டு நம்ம நின்று மணிக்கணக்காக நின்று கிட்ட பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய காரியம், லேசுப்பட்ட காரியம் இல்லை. இந்த வெளிநாட்டுக்காரங்களோட நான் சென்ற காரணத்தினால கொஞ்சம் ஈஸியா பார்த்து. வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிது. காரணம் என்னென்னா, வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்கன்னு அந்த ஊர்க்காரங்களுக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் மேலை நாட்டில் வந்திருக்காங்கன்னு அவங்கள வந்து கிட்டக்க அனுபவித்தாங்க. அனுபவிக்கப்பட்ட காரணத்தினால அவங்களுக்கு நான் கைடு மாதிரி என்னை வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, கைடு அவர் அப்படின்ட்டு. அப்படி சொன்னதுனால என்னையும் அவங்களோட சேர்த்து விட்டதுனால கிட்ட போய் பார்க்க முடிஞ்சது. அப்படி படியில் ஏறி ஒரு கிட்டக்க பார்த்தேன். அது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ பிரமாதம். ஏன்னா அந்த உணர்வுங்கிறது அப்படியே மனசே அடங்கி போயிடும் அவர்கிட்ட போனால், அந்த நிலை ஏற்பட்டது. அடுத்து கீழேந்து எப்படி வந்திருப்பார் மேலேங்கிறது கூட பார்த்தேன். அந்த டைமில் கீழே இருக்கிற இடத்துக்கு கூட போய் எட்டி பார்த்துட்டு வந்தேன். பார்த்த போது என்னன்னாக்கா, அங்கேருந்து ஒரு படி இருக்குது, அந்த படி வழியான மேலே போயிருக்கணும் போகணும் நியாயப்படி பார்த்தா. ஆனால் அப்படியே தூசு படிஞ்சிருந்தது. இப்போ அந்த வழியா போகலன்னு அர்த்தம். 1 இயர் ஒரு இடம் பூட்டி இருந்ததுன்னா, பல வருடம் பூட்டி இருந்ததுன்னா அந்த தூசி இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், செவுத்தை தாண்டி தான் மேலே போயிருக்காருன்னு அர்த்தம். அப்படியே நேராக. ஸோ அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் அனுபவம் எனக்கு. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு அப்படி கீழே இறங்கி நடந்து வந்தேன். இப்போ போன போது விஜயவாடெலாம் தங்கிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற இதெல்லாம் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. பட் இருந்தாலும் அதெல்லாம் பற்றி இல்லை. இவரை இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில். ஒரு பெரிய ஊரும் கிடையாது அது, மும்முடிவரங்கிறது ஒரு சாதாரண ஊர் தான். ஸோ அதனால் அந்த வாய்ப்புங்கிறது பெரிய விஷயம் பார்க்குறதுங்கிறது. ஸோ அதனால் அவரை பார்த்துட்டு வந்தேன். வந்தபோது மெய் செலுத்துது, அதெல்லாம் சொல்லணும் ஆக்சுவலி. அப்புறம் அடுத்தது என்ன ஆச்சுன்னா, இந்த கூட்டம் 4 கிலோமீட்டர் நீளத்துக்கு கூட்டம் இருக்குது. இந்த லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற கூட்டத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, கடவுளுக்கு நன்றி சொல்லி தான் வந்தேன். அதே மாதிரி இவர் மட்டும் அங்கே இல்லை, பின்னால் இவருடைய குடும்பம் பெரிய குடும்பம். அதில் இவருக்கு வந்து சின்னம்மா ஒரு அம்மா உண்டு. அந்த அம்மாவோட வெங்கம்மான பேர். அவர்களுடைய மகனும் இவரை மாதிரி யோகி ஆடுறான். அவர் வந்து பிறந்தது வந்து இது நவம்பர் 3, 1941.
அவர் தவத்தை உட்கார்றது வந்து 8 வயசுலேயே 1950 உட்காந்துடுறார். அதான் 9 வயசில் வச்சுக்கலாம், 8 வயசு 9 வயசில் உட்காந்துடுறார். ஸோ அவரையும் பின்னால் பார்க்க முடியுது. இவரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போய் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வெளில வந்தோம். ஸோ பல வருடங்கள் இப்படி இருந்திருக்கார். அந்த ஒரு நாள் இருப்பார், அடுத்தது கீழே வருவார், அப்புறம் ரூமை லாக் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் இந்த ரூமை திறப்பாங்க. அந்த மாதிரி அந்த சிஸ்டம் நடந்துன்றது. இப்போ வந்து 2 பேரும் சமாதி ஆனதுக்கப்புறம் அந்த சமாதி கோயில் இருக்குது. அதை அவங்க குடும்பத்தார் மக்களே நல்லா பார்த்துக்கிறாங்க. அருமையாக இருக்குது அந்த இடம். ஸோ இப்போ கூட எல்லாரும் அந்த தரிசித்து வரலாம். இன்னும் அந்த ஆன்மீக ஆலை அங்கே இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எல்லாரும் செல்லலாங்கிறது தான். கண்டிப்பா சார். ஆமாம் ஆமாம். ஒவ்வொரு முறையுமே நீங்க ஆதனுக்கு வரும்போது நம்மளோட மக்களுக்காக சித்தர்களை பத்தியும் ஆமா. யோகிகளை பத்தியும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். இன்னைக்கும் நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.